நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 24/11/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி, நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6 மற்றும் 7, மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று முழுவதும் நவமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் பூரம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் திருவோணம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடைபெற கொடுங்க. உள்ள மகிழும் சிறப்பான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. பழைய நினைவுகளில் இன்று நீங்கள் மூழ்கி காணப்படுவீர்கள். பிரச்சனைகளை கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். முழு மூச்சுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைத்து காணப்படக்கூடும். சுபகாரியம் கண்டிப்பாக நடக்குங்க. திருமண முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கஷ்டமில்லா சுக வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க. நெடுநாளைய சங்கடம் கண்டிப்பாக தீரும். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். பண வரவும் சீராக அதிகரிக்க கொடுங்க. பெண்கள் இன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஓரளவு தீருங்க. முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விட முடியும். முக்கியமான விஷயங்கள்ல எல்லாம் தலையிடும் பொழுது குடும்பத்தாரிடம் ஆலோசனை கேட்டு தலையிடுங்கள். காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக இருங்கள். குழப்பம் இல்லாமல் இருங்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இன்று மாணவர்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்குங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கல்வி மீது முழு அக்கறை ஏற்படக்கூடும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக் கொடுங்க. சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடிவிடும். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் அடைய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று பண வரவு சீராக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவக்கூடும். உடன்பிறப்புகள் வழியில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. பரணி. இன்று சாதிக்கக்கூடிய நபராக காணப்படுவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய மனப்பக்குவம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு இறை வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்ளும் நாளாக இருக்கின்றது. கிருத்திகை. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சி வெற்றி கொடுக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கிவிடக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக வாங்க முடியும். கஷ்டம் இல்லாத சுக வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய சங்கடம் கண்டிப்பாக தெரிந்துவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இந்த நாள் உடன்பிறப்புகளின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்குங்க. உள்ளத்தில் அமைதியும் இன்று ஏற்படக்கூடும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். தனவரவு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஆர்வமுடன் இன்று பணிகளை நீங்கள் ஈடுபடுவீர்கள். இன்று வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்ள முடியுங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடும். அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் பொழுது கவனம் இருக்கட்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. இனிமையான பேச்சின் மூலம் பலரது உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படும். நட்பு ரீதியில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நல்லது கெட்டதுகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முன் பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள்.
பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று ஓரளவு யோகமான நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். காதல் வெற்றி நடை போடும் பயப்பட வேண்டாம். முடிவுகள் மட்டும் தெளிவாக எடுங்கள். என்று மாணவர்கள் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. முடிவுகளை நிதானமாக எடுப்பது நல்லது. கல்வி பற்றிய அறிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உயர்கல்வியில் சாதிக்க முடியுங்க. அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று உங்களுக்கு கூடுதல் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறிவிடக் கொடுங்க. மகத்துவமான நாளாக இருக்க கொடுங்க. என்று திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். ரோகிணி. திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். நட்பு ரீதியில் நிதானத்தை கடைபிடிப்பீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நிதானமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இனிமையான பேச்சின் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். கவனக்குறைவாக எதிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிக நல்லது. நட்பு ரீதியில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் உள்ளத்தில் இன்று அமைதி கூடும் நாளாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், எளிதில் வெற்றி பெறலாம். மிதுனம் ராசினியர்கள். என்ற முயற்சிகளில் பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. உடன்பிறப்புகள் வகையிலும் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். தடைப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக தடை நீங்கிவிடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. எதிலும் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய சூழ் வெளிப்படக்கூடும். உடைய பொருளாதார நிலையும் இன்று சீராக முன்னேறக்கூடுங்க. உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். நண்பரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக வந்து முடியும். நேற்றைய பிரச்சனைகளுக்கு இன்று நீங்கள் தீர்வு காண்பீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். உத்தியோக நிமித்தமாக இன்று நீங்கள் பயணங்கள் சென்று வருவீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியம் வெளிப்படக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையற்ற இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்பொழுது அவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களை செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். திருமண முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்குங்க. சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. கண்டிப்பாக நல்லவைகள் நடக்கக்கூடும். காதல் போன்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். என்று மாணவர்களுக்கு முன் யோசனையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். எடுக்கும் முடிவுகளில் தெளிவு இருக்க கொடுங்க. கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று அனுகூலமான செய்திகளும் வரக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று நீங்கள் சுறுசுறுப்புடன் பணிகளை செய்து முடிப்பீர்கள். மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். மிகவும் பொறுப்புடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். பொருளாதார நிலை சீராக உயரக்கூடுங்க. எதிலும் ஆனந்தம் உண்டாகக்கூடிய சூழல் இருக்குங்க. சாதிக்கக்கூடிய திறமை இன்று வெளிப்படக்கூடும். சாமர்த்தியம் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். என்று நீங்க வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். திருவாதிரை. குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். திருமண முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். என்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். திறமையும் சாமர்த்தியமும் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. துணிச்சலுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். புனர்பூசம். என்ற மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நெருக்கடியில் நிலவினாலும் மாறிவிடக் கொடுங்க. பண கஷ்டம் இருந்தாலும் சரியாகிவிடக்கூடும். மன கஷ்டம் மட்டும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்தியில் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், எளிதில் வெற்றி பெறலாம்.
கடகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு சூழ்நிலைகள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. புதிய பாதை புலப்படும் நாள் என்று கூட சொல்ல முடியும். வெளிநாட்டிலிருந்து அருங்குண செய்திகள் வர கொடுங்க. குடும்ப செலவுகளை நீங்கள் தாராளம் காட்டுவீர்கள். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யலாமா என்ற சிந்தனை மேற்கொள்வீர்கள். என்று தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க முடியும். சகோதரர்கள் மூலம் நன்மை ஏற்பட கொடுங்க. பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக ஓட்டி செல்ல வேண்டும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வீண் விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டி இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவருக்கு சக ஊழியர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக குறைந்து விடக்கூடும். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களால் சந்தோஷம் ஏற்படுவீர்கள். காதல் மன கஷ்டத்தை கொடுக்காது, இறுதியில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். பெண்கள் இன்று முழு முயற்சியுடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு முன்னேறுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. கன்னி பெண்களுக்கு திருமண வரன்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் நேர்வீர்கள். வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். தைரியமாக வீடு நடை போடுவீர்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகுங்கள். அரசாங்க உத்தியோகத்திற்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள், அது போதுங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டுவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனமும் தைரியமாக இருக்கக்கூடும். வீட்டு செலவுகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அனுகூலமான நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. புதிய பாதை புலப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு அறிவு திறமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் முயற்சியின் பேரில் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பூசம். மிகவும் மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்கக்கூடுங்க. காலையில் எழுந்திருக்கும் பொழுதே நல்ல செய்திகள் வரக்கூடும். புதிய பாதை புலப்படும் என்றே சொல்ல முடியும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது பொறுமை இருக்கட்டும். ஆயில்யம். மனம் நிறைவான நாளாக இருக்கக்கூடும். உத்தியோக முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தலைமை பதவிகள் வகுக்கக்கூடிய சூழல் எல்லாம் ஏற்படக்கூடும். அரசியல் துறையில் உள்ளவர்களின் நட்பு கிடைக்கக்கூடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்லக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு சிந்தனை திறன் வெளிப்படக்கூடுங்க. சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. அலைந்து தெரிந்து சில பணிகளை முடித்து கண்டிப்பாக வெற்றி வாகை சூட முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்து கொண்டால் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. சாதிக்கக்கூடிய சூழல் எல்லாம் கண்டிப்பாக இருக்கின்றது. காலையில் எழுந்திருக்கும் பொழுதே நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். தெய்வீக நம்பிக்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செய்தொழில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கொடுங்க. பயணத்தால் ஓரளவு நல்ல பலன் கிடைக்கக்கூடும். உத்தியோக மாற்றமும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தலைமை பதவிகள் தானாக வந்து சேரக்கூடுங்க. சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். அறிவு திறமையும் அதிகரிக்கக்கூடும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தேவையான பண உதவி கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் காண்பதற்கு கண்டிப்பாக உழைப்பீர்கள். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக செய்ய முடியுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தடைகள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடுத்தவர் பிரச்சனையில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். என்று நீங்க பொறுப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்கக்கூடும். முயற்சிகளில் கூடுதல் வெற்றி ஏற்படக்கூடுங்க. காதல் போன்ற விஷயங்களை தெளிவு பிறக்கும். அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். என்ற மாணவர்களுக்கு கல்வியில் சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடும். வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்களையும் வளர்த்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். குடும்பத்தை நன்கு பார்த்து கொள்ள வேண்டும். லட்சிய நோக்கோடு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் மற்றும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு சாதகமான பலன் ஏற்படக்கூடும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கடுமையான சூழல் இருக்கும். என்று பார்த்து பக்குவமாக எதையும் பேசுங்கள். உடைய அறிவுத்திறமையும் இன்று அதிகரிக்க கொடுங்க. பாராட்டும் புகழும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த லாபமும் ஒரு பக்கம் கிடைக்கக்கூடும். விடியும் பொழுதே நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். வெற்றிகரமான சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பூரம். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கடினமான முயற்சிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது கண்டிப்பாக நிலவுங்க. இறைவன் வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். தலைமை பதவிகள் வகிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு இன்று கிடைக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு உணவு விஷயங்களை கட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கட்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். காரமான உணவுகள் வேண்டாம். உத்திரம். மாலை பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. காலையிலும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் எளிமையாக பழகுவீர்கள். என்று முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. பாராட்டுகளும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு உண்டாக கூடும். திறமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு இறை வழிபாட்டில் நம்பிக்கை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பயணத்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தும். திருமண முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று மனோபயம் கண்டிப்பாக விலகி செல்லும். தொடர்ந்து எடுக்கும் முயற்சிகளில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். இறைவனை முழுமையாக நம்பி எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. புதிய பாதை புலப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விடியும் பொழுதே உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடும். நம்பிக்கைகள் ஒரு பக்கம் நடைபெறக்கூடும். வரவு செலவுகளும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வியாபாரம் முன்னேற்றம் கருதி சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அடுத்தவன் நலனில் செலுத்திய அக்கறைக்கு ஆதாயம் கிடைக்குங்க. கல்யாண பேச்சுவார்த்தை கண்டிப்பாக கைகூடிவிடும். அரசாங்கம் தொடர்பான பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் உண்டாக கொடுங்க. போக்குவரத்தில் கவன முறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். செயல்களுக்கு இருந்த தடை கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பல வகை முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. பழைய பாக்கிகளும் ஒரு பக்கம் வசூலாகிவிடும். தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவி ஒருவரது பேச்சை மற்றவர் கேட்பதன் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நெருக்கடியில் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். பணிகளை விரைவாக முடிக்க முடியும். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பெண்களுக்கு இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பயப்பட வேண்டாம். அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் புரிதல் உணர்வை அதிகப்படுத்துங்கள். மாணவர்கள் பொறுப்பாக செயல்படுங்கள். உங்கள் முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. மாணவர்களுக்கு மன நிம்மதியும் கூடிவிடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் அடைய வேண்டும். வெள்ளை நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நாவடக்கமும் ஒரு பக்கம் இருக்க வேண்டும். என்று எடுத்தம் கௌத்தம் என்று பேசிவிட வேண்டாம். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாக்குங்க. என்று உங்களுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம். என்று பொருளாதார விருத்தி உண்டாகக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். பல வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். முடிவுகளை கண்டிப்பாக நல்ல விதமாக எடுப்பீர்கள். குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் உயர்த்திக் கொள்வீர்கள். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. தொய்வாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். கூட்டு தொழிலில் கூட உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழல் கண்டிப்பாக நிலவும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று எதிரிகள் தவிடுபொடியாகும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கக்கூடும். பெற்றோரின் ஆதரவால் பெருமை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். பாகப்பெருமைகள் சுமூகமாக முடியக்கூடும். வருமானத்திற்கு வரக்கூடிய வழியை கண்டுபிடிப்பீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரக்கூடும். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். என்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபமும் கிடைக்க கொடுங்க. வங்கியில் இருப்பு கண்டிப்பாக கூடிவிடும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதி அடைவீர்கள்.
தொழில் தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். செயல் திறமை மூலம் கடினமான பணியும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். ஆன்மீகத்திலும் தனி கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் துலாம் ராசினியர்களுக்கு கண்டிப்பாக முயற்சியின் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. இல்லத்தில் கலந்து பேசினால் திருமணம் கைகூடி வரும். காதலுக்காக நீங்க கோபப்பட வேண்டாம். நேரத்தையும் செலவிட வேண்டாம். இன்று மாணவர்கள் அவசரப்படாதீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகுங்கள். நன்கு படியுங்கள். கண்டிப்பாக அரசாங்க தேர்வில் கவனம் செலுத்துங்கள். வெற்றி நிச்சயம். அதேபோல் பாடங்களில் ஏதேனும் கண்டிப்பாக சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நம்பிக்கைக்குரியவர்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் ஓரளவு கையெழுத்தாகக்கூடும். வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியக்கூடும். வங்கியில் இருப்பு கூடிவிடுங்க. வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஸ்வாதி. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பெற்றோரின் ஆதரவால் பெருமை கொடிவிடுங்க. வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி கொள்வீர்கள். லாபத்தையும் கண்டிப்பாக இன்று நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். விசாகம். மனக்கவலையில் இருந்து விடுபடுவீர்கள். இன்று வங்கியில் உங்களுக்கு இருப்பு கொடிவிடுங்க. எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவு எடுப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாகும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிரமமான பணிகளையும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். இன்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முயலுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டதெல்லாம் மாறிவிடக்கூடும். முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கக்கூடும். வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் பெருமை வந்து சேரக்கூடுங்க. கண்டும் காணாமலும் சென்ற உறவினர்கள் வழியே வந்து உறவாடுவார்கள். இன்று தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். திறமைகளை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. அதன் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். எந்த ஒரு சின்ன விஷயம் கூட லாபமாகவே நடந்து முடியும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. அதனால் கௌரவம் அந்தஸ்தும் உயரக்கூடும். இடம் பூமி வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். ஆதாயமும் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. பண வரவும் கண்டிப்பாக கூடிவிடும். கலைத்துறையினருக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. மனோதைரியம் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புத்தி தெளிவும் உண்டாகக்கூடும். பெண்கள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காரியங்களை கண்டிப்பாக சிறப்புடன் செய்து முடிக்க முடியும். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காதல் போன்ற விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்துங்க. பயப்பட வேண்டாம். காதலில் முடிவெடுக்கும் பொழுது மட்டும் இல்லத்தில் கலந்து பேசுங்கள். குடும்பத்தாரிடம் கலந்து பேசி முடிவுக்கு வாருங்கள். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். அபூர்வமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று மாணவர்களுக்கு திறமையின் அடிப்படையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியும். அரசாங்க தேர்வுக்காக தயாராகுங்கள். அது போதும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். குழப்பங்களையும் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறிவிடக்கூடும். நிம்மதியுடன் இருப்பதற்கு மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழல் இருக்குங்க. உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். இன்று உங்களுக்கு நிம்மதியான சூழல் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அனுஷம். கேட்ட இடத்தில் பணவரவு வரக்கூடும்.
ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். மனோதைரியம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். அதன் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். எந்த ஒரு சின்ன விஷயம் கூட லாபமாகத்தான் நடந்து முடியுங்க. இன்று உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து உயரும் நாள் என்றே சொல்ல முடியும். கேட்டை பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் மட்டும் கையெழுத்திடும் பொழுது நமக்கு சரி வருமா சரி வராதா என்று யோசித்து பார்த்து செய்யுங்கள். சிலருக்கு இடம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும். வாகன யோகமும் ஏற்படக்கூடும். ஆன்மீகத்தில் மிகுந்த அக்கறை ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு கூட்டு தொழிலும் ஓரளவு லாபம் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று மன பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து அடைய வேண்டாம். பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புகழ் சேர்க்கும் நாளாக இருக்கக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு இன்று நீங்கள் முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்க கொடுங்க. மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் குறைந்து விடக்கூடும். வாழ்க்கையை நீங்கள் ரசித்து வாழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது மிக நல்லது. நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்கள் கண்டிப்பாக முடிவுக்கு வரக்கூடுங்க. புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். வீடு மாற்றம், இடமாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்களினால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடுங்க. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வந்து சேரும். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரக்கூடுங்க. கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக இடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இன்று மாணவர்களுக்கு புத்தம் புதிய ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலாம் இருக்குங்க. கல்விக்கான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மாணவர்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தைரியம் உண்டாக கூடுங்க. மாணவர்கள் இன்று வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடிவிடுங்க. மகத்துவமான செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று புகழும் பாராட்டும் கண்டிப்பாக சேருங்க. இன்று எதையும் தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். செல்வம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைத்துவிடக் கூடுங்க. கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கூடுங்க. போராடம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். எதிரிகள் இன்று இடம் மாறி போவார்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உறவினர் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கூடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் ஒரு பக்கம் நிறைவேற கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கூடுதல் லாபத்தையும் இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இடம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடுங்க. உத்திராடம் கண்டிப்பாக வாகன யோகம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்க கூடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். ஆதாயமும் சீராக வரக்கூடுங்க. பிள்ளைகள் வழியில் பெருமை வந்து சேரக்கூடும். வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அது போதுங்க. மகரம் ராசினியர்கள் என்று நீங்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது. முக்கியமாக குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மதியத்திற்கு மேலதான் ஓரளவு மனக்குழப்பம் கொஞ்சம் விலகி செல்லும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே இருங்கள். விரயங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும். உங்கள் வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் ஆதங்கப்படுவார்கள். அதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று வீடு விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். எழுபறியான காரியங்களை கூட வெற்றி இருக்கும். என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக வர கொடுங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகளும் சூடு பிடிக்க தொடங்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். தயக்கம் ஏற்பட்டாலும் பின்னர் எல்லாம் தெளிவாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டாலும் சரியாகும். அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். குழப்பமும் அடைய வேண்டாம். பெண்களுக்கு மன நிம்மதி ஒரு பக்கம் இருந்தாலும் சில விஷயங்களால் கோபம் ஏற்படக்கூடும். குடும்பத்தினர் நம் சொல் பேச்சு கேட்கவில்லை என்ற எண்ணம் வெளிப்படக்கூடும்.
சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் பார்த்து கொள்ளலாம். காதலில் கண்டிப்பாக குழப்பம் இருக்குங்க. இந்த காதல் கை கூடுமா கூடாதா என்ற குழப்பத்தை ஏற்படுத்தும். தயவு செய்து காதலுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படியுங்கள். விடுமுறை விட்டாலும் படிப்பதை தொடர வேண்டும். கல்வியில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். பிடித்தமான கல்வியை அமைத்துக் கொள்ள முடியுங்க. அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகுங்கள். கண்டிப்பாக அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க பதவிகளை வகிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்ன ஒன்று மனம் கொஞ்சம் குழம்பி போவீர்கள். என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தியுங்கள். முயற்சி பண்ணுங்கள். எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வது உங்கள் கையில் உள்ளதுங்க. திருவோணம். தயவு செய்து குழப்பம் அடையாதீர்கள். பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். முயற்சி பண்ணுங்கள். இருந்தாலும் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும், பார்த்து கொள்ளுங்கள். அவிட்டம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். என்று பொதுவான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் கண்டிப்பாக முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அளவு கடந்த பாசம் கொள்வீர்கள். குடும்பத்தார் மீது அன்பு கொள்வீர்கள். ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மன கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று நீங்கள் உயர்வான வாழ்க்கையை வாழ முடியுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றியும் பெற முடியுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லை. நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பணியில் இருந்த தொய்வு கண்டிப்பாக விலகி செல்லும். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்களும் சரியாகும். நடைபெறாமல் இருந்த காரியமும் கண்டிப்பாக நடைபெறும். என்று கும்பராசினருக்கு குடும்ப பிரச்சனைகள் நல்ல முடிவை கொடுக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேற்கொள்வீர்கள். என்று எல்லாவற்றிலும் லாபம் ஒரு பக்கம் கிடைக்குங்க. மதிப்பு அந்தஸ்து மரியாதை எல்லாம் கூடிவிடும். எதிர்ப்புகள் விலகி சென்றுவிடும். மன மகிழ்ச்சியும் கூடிவிடும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு மிகவும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். உங்கள் முன்னேற்றத்திற்கு எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளிக்க வேண்டியிருக்கும். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. பல வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். இழுபறியாக இருந்த சில வேலைகள் சாதகமாகவே நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த பண தட்டுப்பாடு கண்டிப்பாக நீங்கிவிடக் கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நினைத்த காரியத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயர்ந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவுல தெளிவாக இடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் பொறுப்புடன் செயல்பட வேண்டுங்க. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டுங்க. கல்வி மீது முழு அக்கறையும் கொள்ள வேண்டுங்க. படித்தால் கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியும். அரசாங்க தேர்வுக்கு தயாராகுங்கள், அது போதும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று நீங்க பல வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். கடந்த கால வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு கட்டுவீர்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேற்கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை இன்றி ஏற்பட கொடுங்க. பணியில் இருந்த தொய்வு விலகி செல்லக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. குடும்ப செலவுகளை ஓரளவு ஈடுகட்டிக் கொள்வீர்கள். இன்று நீங்க வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். சதயம். முன்னெச்சரிக்கையுடன் சில பணிகளில் ஈடுபட வேண்டியிருக்கும். முக்கிய முடிவுகளை நீங்க தெளிவாக எடுக்க வேண்டியிருக்கும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடுங்க. மனமும் இன்று மகிழ்ச்சி அடைய கூடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று நீங்க செலவை கட்டுப்படுத்த வேண்டும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். பேச்சாற்றல் வெளிப்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. என்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்தி சிறப்புடன் வாழ்வது நல்லது. எதையும் சமாளித்து முன்னேறி எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கடந்த கால பணிகளை நீங்க மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள்.
இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. வெற்றி மீது வெற்றி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தெய்வீக அருளும் இன்று ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். குடும்ப பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு நினைவாற்றல் வெளிப்படும் நாளாக இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு ஏற்படுகின்றது. இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு அபாரமான திறமைகள் வெளிப்படக்கூடுங்க. முயற்சிகளில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். முயலுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. வாழ்க்கை இன்று வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். வழிபாடு விரதங்களில் நம்பிக்கை கொடிவிடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். ஆதாயமும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். நினைத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றியும் ஏற்படக்கூடும். விரயங்கள் மட்டும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். குடும்ப பெரியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். திறமைகளும் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடும். பல வகையிலும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். சொத்து தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இழுபறியான நிலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படப்படும். பயப்பட வேண்டாம். சுப செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. தொழில் வியாபார ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் வரக்கூடுங்க. பண வசதி வாய்ப்புகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடினமான வேலைகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சுலபமாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று காலம் உங்களுக்கு சில காரியங்களில் தாமதத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கவனம் கொள்வீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தளர்ச்சி கண்டிப்பாக விலகி செல்லும். வளர்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். சிலர் உங்களிடம் எதிர்பார்த்த விஷயங்களில் முன்னேற்றம் அடையும் நாளாக இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள். எதிர்காலத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்களில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வீட்டு தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. காதல் பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்படாமல் இருப்பது நல்லது. என்று மாணவர்கள் திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நினைவாற்றலும் அதிகரிக்க கொடுங்க. மாணவர்களுக்கு விளையாட்டு புத்தி கொஞ்சம் வெளிப்படும். எது எப்படியோ படிப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று நீங்கள் தேவையான வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. மனதிற்குள் சிந்தனை என்று ஒதுக்கி கொடுங்க. தாராள செலவுகளை ஒரு பக்கம் செய்து மகிழ்வீர்கள். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தேவைகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாக கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேற கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மாற்று மருத்துவம் ஓரளவு கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு வீட்டு தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். ரேவதி. சிரமங்களில் இருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையும் இன்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. சுறுசுறுப்பும் இன்று மேலோங்கி விட கொடுங்க. காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் ஓரளவு பலிக்க கொடுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். அதனை மட்டும் தெல்ல தெளிவாக நீங்க புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.